பள்ளியினுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, எங்கள் பாசத்திற்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்களே மற்றும் இந்த ஊரைச் சேர்ந்த ஜமாத்தார்களே, தாய்மார்களே, அத்தாரி அரபு கலாசாலையினுடைய பேராசிரியரும் மாணவ கல்லூரிகளுமாகிய சமூக முதுகெலும்புகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இந்த ஊருக்கு நாம் புதிதும் இல்லை. இங்கே நமக்கு அனுபவமானவர்கள், பழக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, மரியாதைக்குரிய மாலிக் எதிர்த்தவர்கள் சொன்னார்கள், எதிர்த்து 7:45 முடிச்சிருவாங்க என்று. எனவே இந்த அன்பு வார்த்தையை நான் உத்தரவாக எடுத்துக் கொள்கிறேன். நேரடியாகவே செய்திக்குள் வந்துவிட்டேன். நமக்கு முன்னால் பேசிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள், மேராஜை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது என்று சொன்னார். இது இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போய்விட்டு வந்த செய்தியை சொன்னதிலிருந்து அந்த சர்ச்சை இருந்தது. அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அப்படி ஒரு சர்ச்சை வரணும். அல்லாஹ்வும் சொல்வது, இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் வர வேண்டும். குழப்பம் வந்தால் தான் உண்மை எது பொய் எதுன்னு வெளியே வரும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போகிற வரை நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று எல்லோருமே இருந்தார் மக்காவில். ஆனா உண்மையான முஸ்லிம்கள் யார்? எந்த நேரத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் பெருமானாரையும் அல்லாஹ்வையும் விட்டு கொடுக்காத பிடிப்பான முஸ்லிம்கள் யார்? உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? செகண்ட் குவாலிட்டியை நாம ஏற்றுக்கலாம், இரண்டாம் தரத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் முதல் தரத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். இரண்டாம் தரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே இல்லை. உண்மை மாதிரி இருக்கிற போலிகளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் அதை விரும்புவதே இல்லை. உண்மையாளர்கள், சத்தியவான்கள், மறைவான விஷயத்தை நம்பியவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டிய மேராஜ் நடந்தது. வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபித்னத்தல் லின்னாஸ், மக்களை குழப்பி அடிக்க, சோதனையாக. யாரெல்லாம் நம்பரா பார்ப்போம். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு இது பெரிய விஷயம் இல்லை என்று யாரெல்லாம் நம்புகிறார்கள். இங்க அறிவுக்கு பொருந்தர, எங்களால் இதை நம்ப முடியவில்லை, யாரெல்லாம் விமர்சிக்கிறார்கள். உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த மேராஜை ஒரே இரவில் நடத்தி காட்டினான். சகைக்குரியவர்கள், நடந்ததா இல்லையா? பெருமானார் போயிட்டு வந்த உடனே என்ன நடந்துச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியூர் போயிட்டு வர்றாங்க. மக்காவுடைய சில தலைவர்கள் சொன்னாங்க, முகமது என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸ் போனாராம். அங்கிருந்து 7 வானத்துக்கு பயணப்பட்டு அல்லாஹ்வை சந்தித்து விட்டு ஒரே இரவில் வந்தாராம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவகாலதாதி, எங்க இது அவர்தான் சொன்னாரான்னு கேட்டார். ஆமாங்க, அவர்தான் சொன்னார். அவகாலதாதி, அவர்தானே சொன்னார். அவர் சொன்னார் என்றால் அது உண்மைதான். நாங்கள் அதை உண்மை என்று நம்புகிறோம், உண்மைப்படுத்துகிறோம் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த வரிசையில கியாம நாள் வரை வருகிற எல்லா முஸ்லிம்களும் அதில் அடக்கம். அதனால உங்களுக்கு அபூபக்கர் சித்தீக், உண்மையாளர் என்கிற பெயர் வந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இந்த மேராஜினுடைய இரவு, அது நடந்த நிகழ்வு அனைத்தும் குர்ஆனில் மிக அழகாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். புனிதமான இரவு. இந்த மேராஜினுடைய இரவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்னாடி எவ்வளவோ நபிமார்கள் வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த உம்மத்திகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். பனி இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். என்னது? அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்த, உரையாடிய அந்த நிகழ்வு இந்த இரவில் தான் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வோடு நபியவர்கள் மட்டும் நெருங்கல, சங்கைக்குரியவர்களே, இந்த உம்மத்தும் நெருங்கியது. இந்த உம்மத்தும் அல்லாஹ்வோடு நெருங்கிய இரவுன்னு சொன்னா இந்த லைலத்துல் இஸ்ரா, லைலத்துல் மேராஜ். இந்த மேராஜுடைய இரவிலே முழு உம்மத்தும் அல்லாஹ்வோடு நெருங்கியது. எந்த உம்மத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. அப்படின்னா அதனுடைய வரலாறுகள் குர்ஆனிலேயும் ஹதீஸுகளையும் மிக துல்லியமாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு 1.5 வருடத்திற்கு முன்னாலே இந்த நிகழ்வு நடக்குது. மக்கால மொத்தம் 13 வருடங்கள் இருந்தாங்க இல்லையா? நபித்துவம் வழங்கப்பட்டதற்கு பிறகு 13 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தாங்க. மதீனாவுக்கு செல்வதற்கு ஒரு 1.5 வருடத்திற்கு முன்னால் மெஹராஜ் நடக்கிறது. அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். எந்த நபிக்கும் கிடைக்காத வாய்ப்பு, அல்லாஹ் பெருமானாரை அழைத்தான். குர்ஆனிலே வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. யா அல்லாஹ், ரொம்ப நாளாக உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், திரைமறைவுக்கு பின்னால் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா சொன்ன, லன் தரானி, என்னை உங்களால் பார்க்க முடியாது, அந்த சக்தி உங்களுக்கு கிடையாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமை என்ன, தன்னை பார்க்க முடியாது என்பதை நிதர்சனமாக நிரூபிப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னான், அந்த மலையை கொஞ்சம் பாருங்க. அந்த மலையின் மீது அல்லாஹ்வுடைய பார்வை பட்டது, அல்லாஹ்வுடைய தஜல்லியாத், அந்த வெளிச்சம் பட்டது, மலை சுக்குநூறாக உடைந்தது. அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்ச்சியில மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கப்பட்டு விழுந்தார்கள். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில்ஜபலி ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா ஸைகா. குர்ஆனிலே வருகிற நிகழ்வு. எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைத்து கொடுத்தான். வாங்க, உங்களை நான் சந்திக்கும், நேராக வாங்க என்று பெருமானாரை அல்லாஹ் தஆலா அழைத்தான். சங்கைக்குரியவர்களே, இது சராசரியான ஒரு பயணமே கிடையாது. முழுக்க முழுக்க இறையச்சத்தின் நிறைவு பயணம், இறை வல்லமையின் வெளிப்பாடான பயணம். அதனால்தான் அந்த நிகழ்வுகள் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற புராக் வாகனம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியும் யாரும் பயணிக்கல, அதுக்கு பின்னாடியும் யாரும் பயணிக்கல. மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே புறப்படுகிறார்கள், புராக் வாகனத்திலே பயணிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஷக்கு சதுர் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நினைவூட்டுகிறோம். ஷக்கு சதுர், பெருமானாருடைய உள்ளம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் அது கழுகப்பட்டது. நபியவர்கள் சொல்கிறார்கள், முசீல கல்வி முலிக ஈமானன் வஹிக்மா, என்னுடைய உள்ளம் கழுகப்பட்டது, அது ஈமானாலும் ஹிக்மத் என்கிற ஞானத்தாலும் நிரப்பப்பட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உள்ளம் கழுகப்படணும்? ஏன் அறுவை சிகிச்சை ஏன் நடக்கணும்? நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல அறிவுக்கு அப்பாற்பட்ட பல நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறார். நம்ம கண்ணால் பார்ப்பது ஒரு உலகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கிறது, அதை பார்க்க போகிறார்கள். அதனுடைய வீரியத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய ஞானத்தை உள்வாங்குவதற்கு தேவையான மனோபலத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் என முடிவு செய்தார். பெருமானாருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுகினார். சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தத்துவமும் அதுதான். சில விஷயங்கள் வெளிப்படையாக புரிந்துவிடும், சில விஷயங்கள் பக்குவம் பெற்றால் தான் புரியும். சில செய்திகளை கேட்டவுடன் புரிந்து கொள்ளலாம், சில செய்திகளை படித்தவுடன் புரிந்து கொள்ளலாம், சில செய்திகளை பொறுமையாக நின்று நிதானமாக பக்குவமடைந்த பிறகு, ஞானமடைந்த பிறகுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை அல்லாஹ் அப்படித்தான் மறைத்து வைத்திருக்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார்கள். முக்கியமான சில இடங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். இப்ப மக்காவிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டியாக நிற்கிறார்கள். ஒரு இடம் வருது, என்ன இடம் தெரியல. அல்லாம இப்னு கஸீர் இதை விரிவாக பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல இறங்குங்க, 2 ரகஅத் தொழுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது என்ன இடம் தெரியுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இலைகள் முஹாஜிரா, இது யஸ்ரிப், இதன் பக்கம் தான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வரப்போகிறீர்கள். அந்த இடத்துல 2 ரக்காத்து தொட வேண்டாம். கொஞ்ச நேரம் அங்கிருந்து போன பிறகு ஒரு பெரிய மலை, புராக்கிலிருந்து இறங்குங்க, 2 ரக்காத்து தொடுங்க என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இது என்ன மலைன்னு தெரியுமா? தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தூர் சீனா மலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். உடனே பைத்துல்லஹம், பெத்லஹேம் சொல்லவில்லையா, பெத்லஹேம் அங்கே இறக்கி விடப்பட்டார்கள். 2 ரக்காத் தொடும்படி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. என்ன இடம் தெரியுமா? தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் பைத்துல்லாஹ். சங்கைக்குரியவர்களே, மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு நிகழ்வு இல்லையா? ஆனால் ஆச்சரியம் பாருங்க, யஸ்ரிபில் அல்லாஹ் இறங்கி 2 ரக்காத்து தொடும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிக்கு சொன்ன காரணம் என்ன? மக்காவில் இருக்கிற வரை இஸ்லாம் பெரிய வளர்ச்சி அடையல இல்லையா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிற போது ஒரு 100க்கும் குறைவான மக்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள். இஸ்லாம் வளர்ந்தது எப்போ? உலகத்தில் பரவியது எப்பொழுது? உலக மக்கள் இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது, முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வென்று விடுவார்களோ, வளர்ந்து விடுவார்களோ, மிகைத்து விடுவார்களோ என்று உலகம் திரும்பி பார்த்த நேரம் எப்போ? மதீனாவுக்கு வந்த பிறகுதான். அதுவரைக்கும் முஸ்லிம் சமூகம் உலகத்தாரும் உலக வரலாறுகளாலும் உலக மக்களாலும் பார்க்கப்படவே இல்லை. அப்போ இந்த இஸ்லாத்தினுடைய கண்ணியம் எங்கே இருக்கிறது? மதீனாவில் இருக்கிறது. அந்த நகர் 2 ரக்காத்து தொடும்படி அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு உத்தரவிடுகிறார். அதே போல தூர் சீனா மலை, உலகத்தில் எவ்வளவோ மலை இருக்கு, ஏன் அந்த மலையில மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட வேண்டும்? தங்கைக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையில் இருந்த போதுதான் அல்லாஹ்விடத்தில் உரையாடினார். மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை தந்தது அங்கு வைத்துதான். மூசா நபிக்கு தௌராத் வேதத்தை வழங்கியது அந்த மலையின் மீது இருந்துதான் இல்லையா? எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய கண்ணியம் வெளிப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடத்தை கண்ணியப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்து தொழுதாங்க. அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுதாங்க. ஏன் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் தாய் தந்தையின் வழியாக பிறந்தவர்கள் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயின் வழியாக மட்டும் பிறந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வல்லமை இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும் என்பதால் தந்தை இல்லாமல் தாயின் மூலமாக மட்டும் அல்லாஹ் பிறக்க செய்தான். அல்லாஹ்வுடைய வல்லமை எங்கெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கண்ணியம் எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அந்த இடத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக, மரியாதைப்படுத்தும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இறையச்சம் என்றால் என்ன பொருள்? குர்ஆன் சொல்லுகிறது, வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். எதுவெல்லாம் அல்லாஹ்வை நமக்கு நினைவூட்டுகிறதோ அதையெல்லாம் கண்ணியப்படுத்துவது இறையச்சம். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய நினைவை நமக்கு தருகிறதோ அதை கண்ணியமாக பார்ப்பது, அதை கண்ணியப்படுத்துவது, அதை உயர்ந்ததாக கருதுவது ஈமானிய அடையாளம். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஸ்தலங்களை கண்ணியப்படுத்தினார்கள். மதீனா ஒரு புனித ஸ்தலம், தூர் சீனா மலை ஒரு புனித ஸ்தலம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது அல்லாஹ்வுடைய வல்லமையின் வெளிப்பாடு இல்லையா? அப்போ பள்ளிவாசலுக்குள் வந்தால் ஒருவோடு வர வேண்டும், சுத்தத்தோடு வர வேண்டும், அசுத்தத்தோடு வரக்கூடாது. ஏன் சொல்றோம்? இது ஒரு சாதாரண இடம் தானே, பூமி தானே? இல்லையே, அல்லாஹ்வுடைய வீடு. உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இங்கே சப்தம் போட்டு பேசக்கூடாது, இங்கே அசுத்தங்கள் செய்யக்கூடாது, அநாகரிகமான நடைமுறைகள் கூடாது. காரணம் இது அல்லாஹ்வுடைய வீடு, சங்கைக்குரிய ஒரு இடம். பெருமக்களே, அப்படி என்றால் யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை, அல்லாஹ்வுடைய நினைவை தரக்கூடிய விஷயங்களை கண்ணியத்திற்குரியதாக பார்க்கிறார்களோ, நம்புகிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ் இந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் வழங்குவானார். கனவு பார்க்கலாம். கனவுல ஒரு பிறக்கும் ஒரு குழந்தைனா தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து,
என்ன சொல்றான்? பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறான். எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் பிறக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெட்டியில் வைக்கப்பட்டு அந்த நதியில் விடப்படுகிறார்கள். அந்த நதியினுடைய ஒரு கிளை ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ள வந்துட்டு அப்படி வெளியே போகும். அப்ப ஃபிரௌனும் அவனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அந்த தோட்டத்தில் இருக்கிற போது ஒரு பெட்டி மிதந்து வருது. திறந்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கிறார்கள், சிரித்த முகத்தோடு. எடுத்து பார்த்த உடனே ஆசியா அம்மா சொன்னாங்க, நம்ம 2 பேருக்கு தான் பிள்ளை இல்லையே, இதை நாம் நம்முடைய பிள்ளையாக வைத்துக் கொண்டாருங்க. குர்ரத்து ஐனிலி வரக், இந்த அம்மா சொல்ல வார்த்தை, உங்களுக்கும் எனக்கு இந்த பிள்ளை கண் குளிர்ச்சி. சொன்னா, எனக்கெல்லாம் கண் குளிர்ச்சியில உனக்கு வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா. இவ்வளவுதான் நடந்துச்சு. பிற்காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்து ஏகத்துவத்தை சொன்ன போது ஆசியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மூசா நபியை நபி என நம்புகிறார்கள். இறைவனுடைய பொருத்தத்தை பெறுகிறார்கள். மறுமையில பெருமானாருடைய மனைவிமார்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த பக்கம் அந்த மூசா நபியை எதிர்த்த காரணத்தினால் உலகத்திலேயே மிக மோசமான மனிதர்களுக்கு முன்னோடியாக மாறுகிறார் இல்லையா? இன்னைக்கும் எகிப்தினுடைய மியூசியத்தில் அவனுடைய சடலம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆசியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க இல்லையா, குழந்தை பார்த்த உடனே எனக்கு உங்களுக்கு கண்குளிர்ச்சின்னு. இவன் ஆமான்னு சொல்லியிருந்தா இவன் முஸ்லீமாக இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் கால நஅம் லஆமன வஸதக், ஆமாமா எனக்கு இந்த குழந்தை கண்குளிர்ச்சி தான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பரக்கத்தினால் இவன் ஈமான் கொண்டு முஸ்லீமாக இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஜ்ஜத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் நமக்கு தெரியாத விஷயங்கள்ல நாம் சில நேரங்கள் பேசுவது நம்முடைய மறுமையை பாதித்துவிடும். நமக்கு தெரியாது, அந்த அறிவு கெட்டாது. சில விஷயங்களை நாம் தவறாக பேசுகிற போது, தவறாக விமர்சிக்கிற போது அது நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதித்து விடலாம் என்பதற்கான உதாரணம். அப்படின்னா சங்கைக்குரிய பெருமக்களே, புனித ஸ்தலங்கள் கண்ணியத்திற்குரியது, பள்ளிவாசல் கண்ணியத்திற்குரியது, குர்ஆன் கண்ணியத்திற்குரியது, குர்ஆன் போதிக்கப்படுகிற இடங்கள் மரியாதைக்குரியது. எதுவெல்லாம் அல்லாஹ்வையும் மார்க்கத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறதோ அது மரியாதைக்குரிய இடங்களாக பார்க்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா இடங்களையும் 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் பைத்துல் மக்திஸ், ஜெருசலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெருசலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இது குர்ஆன்ல நேரடியாக வந்திருக்கிற வசனம். குர்ஆன்ல நேரடியாக வந்திருக்கிற வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனில் வந்த செய்தி, நம்ப வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இதை மறுத்தால் ஒரு மனிதன் காஃபிராகி விடுவார். அப்ப இதை நாம் நம்புகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஹதீஸ்களில் விரிவாக வந்திருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஜெருசலத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அங்கே நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எங்க காத்திருக்காங்க? பள்ளியில காத்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்கு சென்ற பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபி அவர்களை முன்னால் வாருங்கள். எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அழைத்து இமாமத்தை செய்யும்படியாக சொல்லப்பட்டார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமுல் அன்பியா, நபிமார்கள் அந்தந்த காலத்தின் தலைவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்கள். அங்கேக்குரியவர்களே, இது நம்மை பெருமை கொள்ள செய்யக்கூடிய இடம், நமக்கு மகிழ்ச்சியான இடம், நமக்கான கண்ணியமான இடம். எந்த உம்மத்திற்கும் வழங்கப்படாத ஒரு பெரிய சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். நபிமார்களின் தலைவரை
சேர்ந்தவர்கள் நாம் இல்லையா? அப்ப ரொம்ப பெருமிதத்திற்குரிய ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்தது இந்த இரவில் தான். ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை பார்த்தா நமக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். நம்மிடத்தில் இருப்பதே நல்ல காரு தான், ஆனா இதை விட ஒரு காரை பார்க்கும்போது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை விட இன்னொரு பொருளை பார்க்கிற போது கொஞ்சம் வசீகரமாகத்தான் இருக்கும். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட உயர்ந்த ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இனிமேல் வரப்போவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அதை உணர்த்தினார்கள். நபி அவர்கள் உயர்ந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் உயர்ந்தது, இதை விட உயர்ந்தது வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொண்டிருந்தாங்க. ஒருத்தர் சொல்லாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமானவங்க. கலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தன்னுடைய கையாலேயே படைச்சான். உடனே இன்னொருத்தர் சொன்னார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹை கொண்டு படைத்தான், ரூஹுல்லாஹ் பேரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு, கலீமுல்லாஹ். அல்லாஹ் இடத்துல திரைமறைவுக்கு பின்னால் இருந்து ரொம்ப சகஜமா பேசுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கரங்களால் படைக்கப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சம்பாஷணை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா நாளை கியாமத் நாளில் என் கைகளில் கொடி இருக்கும், எனக்கு கீழே தான் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனா செய்யுது உறுதி ஆதம் லா பஹரலி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமான தலைவர் நான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, டால்ஸ்டாய் என்னை ஆச்சரியப்படுத்தலாம் சொல்லுகிறார்கள். டால்ஸ்டாய் ஆச்சரியமான ஒரு கவிஞன் தான், இல்லைங்க தத்துவவாதி தான். எத்தனையோ அறிவுஜீவிகள் நம்மை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஆச்சரியப்படுத்துவது தற்காலிகமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த உலகத்திலே, மறு உலகத்திலே அது வெற்றிக்கானது. அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய வார்த்தை வாழ்க்கையை வைத்துத்தான் மறுமையை முடிவு செய்திருக்கார். மறுமை வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா பல விஷயங்கள் நிறைய ஆச்சரியப்படுத்திருந்தார். இது நல்லா இருக்கு, இதை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது என்ற எண்ணங்கள் எல்லாம் வரலாம். அப்படி வருகிற போது இளைஞர்கள் தங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் மாடர்ன் கலாச்சாரங்களை பார்த்தாலும் இஸ்லாம் எதை நமக்கு கலாச்சாரமாக சுன்னத்தாக வழிமுறையாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தில் எனக்கு நன்மைக்கானது. மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதை வைத்து நான் நெருக்கத்தை பெற்றுவிட முடியும் என்கிற உறுதியை நம்முடைய இளைஞர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரணம்டா, சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியூருக்கு போய்விட்டு வருகிறார்கள். வரும்போது கையில சில தாள்களோட பேப்பரோட வர்றாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலல்லாஹ் நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போயிருந்தேன், தௌராத்தினுடைய சில செய்திகளை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள வந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர் படிக்க 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 பெருமானாருடைய முகத்தின் நிறம் மாறுகிறது. இதை கவனிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் நிதானப்படுத்துறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிறந்தவர்களாக கோபத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல் பிடிக்கிறேன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தௌராத்தை பெருமானாருக்கு முன்னால பெருமையாக நான் படிப்பதை நபி அவர்கள் விரும்பல, பிடிக்கல. உடனே அத்தஹியாத்துல உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சொன்னார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வே எங்களுடைய ரப்பாக, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன், முஹம்மது நபியை நபியாகவும் ரசூலாகவும் ஏற்றுக்கொண்டேன், நபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய வாழ்வியல் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தமானாங்க. அமைதியான பிறகு சொன்னாங்க, உமரே தௌராத்தை நீங்கள் சிறப்பு என நினைச்சு முன்னாடி படிக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன், லௌகான மூசா ஐயன்
இந்த தௌராத் வழங்கப்பட்ட மூசா நபி இப்பொழுது உயிரோடு இருந்தாலும் லமா வசியாஹு இல்லத்திபாஹி, அவரும் என்னைத்தான் பின்பற்றி நடந்தாக வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோ காம்ப்ரமைஸ். யார் வந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முன்னால் எந்த சமரசம் கிடையாது. இஸ்லாம் உயர்ந்தது. எந்த அறிவுஜீவியினுடைய வார்த்தை இந்த பிரமிப்பு ஏற்படுத்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் உயர்ந்தது. தங்கைக்குரியவர்களே, நபி அவர்கள் இமாமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் நபியாக இமாமத்து செய்கிற அந்தஸ்து வழங்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? உலகத்தில் வந்த எல்லா மார்க்கத்திற்கும் தலை இஸ்லாம். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட்டுவிட்டு யார் எதை தொட்டாலும் பின்பற்றினாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்பதை இந்த மேராஜினுடைய நிகழ்வு சொல்லி காட்டுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு 7 வாரங்களுக்கு பயணப்பட்ட இடம் அங்கிருந்து தான், பைத்துல் மக்திஸில் இருந்து தான் 7 வாரங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டார்கள். முதல் வாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. 2வது வாரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். 3வது வாரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். 4வது வாரத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரவேற்கிறார்கள். 5வது வாரத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். 6வது வாரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வாரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதார்ச்சியாக திடீரென்று நடந்ததல்ல, அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், உறவாடுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது வலது பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இடது பக்கம் பார்க்கிறாங்க, அழுகிறாங்க. என்ன, ஏன் வலது பக்கம் திரும்பும் போது சிரிக்கிறீங்க, இடது பக்கம் திரும்பும் போது அழுகிறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு வரை கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும், இந்துக்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்துவர்களாக, ஜெயினர்களாக, வைணவர்களாக, பல மார்க்கம், பல மதங்கள், பல இசங்களாக பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்திலே பார்க்கிற போது அல்லாஹ் காட்டுகிறான் எல்லாம் முஸ்லிம்கள். ஆதமுடைய பிள்ளைகள்ல யாரெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, இறை கற்பிக்காதவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், சிரிப்பு, முகத்துல ஒரு வளர்ச்சி இருக்கத்தானே செய்யும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழுகிற போது சந்தோஷம் வருமா இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷம் பூரிப்பு. இடது பக்கம் திரும்புகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, மறுத்த, இணை கற்பித்த காபிர்களை பார்க்கிறார்கள், முஷ்ரிக்குகளை பார்க்கிறார்கள். இதுவும் என்னுடைய பிள்ளைகள் தானே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை பற்றி சொல்லுகிற போது ஹதீஸ்களில் இப்படியெல்லாம் நாம் பல நிகழ்வை பார்க்க முடியும், பல வரிகளை பார்க்க முடியும். ஒரு காலம் வரும், யுஸ்பிஹு முஃமினன் யும்ஸி காஃபிரா. ஒரு காலம் வரும், காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில் அவன் காஃபிராகி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். பெயர் இழக்கலாம், பொன் இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், மான மரியாதை இழக்கலாம், ஏன் உயிரை கூட இழக்கலாம். இழக்கக்கூடாது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ஈமான் மட்டும்தான். எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், எதை வேணா எடுத்துக்க, உயிரை கூட எடுத்துக்க. ஆனால் ஈமானை விட்டு தரவே முடியாது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் பாடம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஈமானை இஸ்திகாமத்தோடு வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு வழங்குவார். இந்த இஸ்லாம் இன்று வரை, கியாமத் நாள் வரை அது பரவுவதற்கும் வளர்வதற்கும் வீறு கொண்டு நடைபோடுவதற்குமான காரணம் என்ன தெரியுமா? உறுதிமிக்க மனிதர்களால் தான். உறுதிமிக்க மனிதர்களால் தான். இஸ்லாம் சொன்ன சட்டத்திட்டங்களை எந்த இடங்களிலேயும் அல்லாஹ் ரசூலுக்காக பின்பற்றுவோம், யாருக்காக வேண்டும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற துடிப்பான இஸ்திகாமத்தான மனிதர்களால் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது இல்லையா? அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ரோம் தேசத்திற்கு போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல், போருக்கு போகிறார்கள். போன இடத்துல அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தோல்வி அடைகிறார். ரோம் தேசம் எப்படிப்பட்டது? ஒண்ணு புதைச்சா கூட ஏன்னு கேட்க ஆள் இல்லை, அவ்வளோ பரந்த நிலப்பரப்பு, பிரம்மாண்டமான பேரரசு. கிறிஸ்துவர்கள்
அப்துல்லா பின் உதாபத்து ஸஹமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த படைத்தலைவர். தோற்று போனவர்கள், போர் மரபின்படி அவர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். அந்த அரசனுக்கு ஒரு ஆசை, அப்துல்லா பின் உதாபத்து ஸஹமியை அடைத்து பேசுறான், ஒண்ணு வேண்டாம், நீ அப்படியே கிறிஸ்தவனா மாறிடு, இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்க அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துருங்க, இதோ கண்ணுக்கு தெரிகிற இந்த படைக்கு நீங்க தான் தளபதி. கோல்டன் ஆஃபர் அப்படிங்கிறது பெரிய ஆஃபர், ஒரு பெரிய வல்லரசு, பேரரசு. இப்படி ஒரு தகவலை சொன்ன போது அப்துல்லா பின் உதாபத்து ஸஹமி ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கூட சலனமே இல்லாம, முடியாது, நான் ஈமானோடு தான் இருப்பேன், இஸ்லாத்தை விட்டு வர முடியாது. அந்த அரசன் பயமுறுத்தும் விதமாக கொதிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த முஸ்லிம் சிப்பா ஒருவரை பிடிச்சி போடுங்க, போட்டா எழுப்பு தனியா சதை தனியா போகும். இப்ப என்ன சொல்ற, இப்பவும் அதே தான், இஸ்லாத்தை விட முடியாது. அப்ப இவரையும் தூக்கி அந்த தண்ணியில போடுங்க, கொதிக்கிற தண்ணியில. பக்கத்தில் கொண்டு போகும்போது அப்துல்லா பின் உதாபத்து ஸஹமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். அரசன் நினைச்சான், வேலை செய்யுது, கூப்பிட்டு வா, ஏன் அழுகிறே, பேத்துக்கிறியா, நான் கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கிறியா, இஸ்லாத்தை விட்டு விட்டு வந்து விடுகிறாயா? இல்ல, முடியாது. பிறகு எதற்கு நீங்கள் எழுதீர்கள்? அப்துல்லா பின் உதாபத்து ஸஹமி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை விடுவது என்பது உயர்ந்த அந்தஸ்து. அதற்கு சொர்க்கத்தில் ஷஹீத் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. எனக்கு இருப்பது ஒரே ஒரு உயிர், ஒரு 100 உயிர் இருந்து 100ஐயும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அர்ப்பணம் செய்திருந்தால் அந்த அந்தஸ்தை 100 வரை அடைந்திருப்பேனே நினைச்சேன், அடியில் வந்துருச்சுட்டான். சங்கைக்குரியவர்களே, ஆச்சரியம். அந்த நேரத்திலே கூட மரணத்தை பற்றிய பயம் இல்லை, எனக்கு இருப்பது ஒரு உயிர் தானே, இன்னும் 99 உயிர்கள் இருந்திருந்தால் அதை நான் அர்ப்பணம் செய்திருப்பேன், அல்லாஹ்விடத்தில் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருப்பேன் என்று நினைக்கக்கூடிய இந்த மனிதனை கொன்றாலும் அவர்தான் ஜெயித்து விடுகிறார் என்று புரிந்து கொண்ட அந்த அரசன் சொன்னா, என்னுடைய நெத்தியில முத்தம் கொடுத்து நீங்க போங்க. அப்போ அப்துல்லா பின் உதாபத்து ஸஹமி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் மட்டும் விடுதலை ஆவதுன்னா நெத்தியில முத்தம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய படையும் என்ன செய்ய வேண்டும், விடுதலை செய்யப்பட வேண்டும். நெற்றியில் முத்தம் கொடுத்தார்கள், மரியாதை நிமித்தமாக படையோடு அவர்கள் மதீனா வந்தார்கள் என்பது வரலாறு. சங்கிக்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்ததற்கும் நிலைத்திருப்பதற்கும் இனி வளர்வதற்கும் நிலைத்திருப்பதற்கும் காரணம் சராசரி மக்கள் அல்ல, இப்படிப்பட்ட சரித்திர புருஷர்கள் தான். எந்த இடத்திலேயும் மார்க்கத்தை விட்டு தரணும். அப்படிப்பட்ட இஸ்திகாமத்தை, உறுதியை அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கு வழங்குவானாக. பணம், காசு, பேரு, புகழ் என்ன காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அவல நிலை என்றைக்கு இருக்கவே கூடாது. ஈமானிலே சிரத்தோடு வாழ வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொல்லப்பட்டார், வெட்டப்பட்டார், துண்டு துண்டாக ஆக்கப்பட்டார், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது இந்த பாடத்தை நமக்கு வரலாறு சொல்லிக் கொடுத்தார். ஒவ்வொரு நபியாக பார்த்துட்டே வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது சொன்னார்கள், உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, ஒரு உம்மத்தக்க சொர்க்கத்திலே மரம் நடும்படி சொல்லுங்கள், அதிகமாக மரம் நடும்படி சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சொர்க்கத்திலே மரம் நடுவதா எப்படி? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், யார் இதை ஓதுகிறாரோ சொர்க்கத்தில் மரம் நடப்படுகிறது என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் ஏராளம் சொன்னாங்க. 99 நோய்களுக்கான மருத்துவம் அதில் இருக்கிறது. ஆக குறைந்த நோய் அல்ஹம், பெரும் கவலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. கவலையோடு இருக்கிற போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதினால் கவலை நீங்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. கங்கைக்குரியவர்களே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற திக்ர் இருக்கிறதே, கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சுவனத்தினுடைய கருவூலங்களில் ஒன்று என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு போகிறார்கள். போற வழியில சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. சொர்க்கத்தையும் பார்க்கிறார்கள், நரகத்தையும் பார்க்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே,
யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நரகத்தை பார்த்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். நறுமணம் மிக்க உணவு கறி வைக்கப்பட்டிருக்கிறது, பக்கத்துல துர்வாடையான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க அந்த மக்கள்லாம் வேகமா ஓடுறாங்க, அதை எடுத்து சாப்பிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தோடு கேட்டார்கள், யாருங்க உலகத்துல ஹலாலை விரும்பாமல் ஹராமை ஆசைப்பட்ட மக்கள்? எத்திருக்கூனல் ஹலால் எத்தூனல் ஹராம், ஹராமை பிரியப்பட்டார்கள், ஹலாலை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனால உலகத்தில் வாழ்ந்த போது என்ன மனோநிலையில் இருந்தார்களோ அதே தண்டனை இங்கே தரப்படுகிறது. துர்வாடை உள்ள நாற்றமுள்ள அந்த கறியை அவர்கள் விருப்பத்தோடு சாப்பிடுகிறார்கள், நறுமணமுள்ள பொருளை விட்டு விடுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய வாழ்க்கையில எல்லா இடங்களிலே எல்லா விஷயங்களிலே நமக்கு மார்க்கம் ஒரு கோடு கிடைத்திருக்கிறது இல்லையா? ஒரு கட்டுப்பாடு இருக்கு. வியாபாரமாகட்டும், உணவாகட்டும், ஹலால் ஒன்று இருக்கிறது, ஹராம் ஒன்று இருக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஹலாலை நேசிக்க வேண்டும், ஹராமை வெறுக்க வேண்டும். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்ப துவா செஞ்சாலும் அது கபூலாகும், அதுக்கு என்ன செய்யறது? நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ்ட்ட. நான் எப்ப துவா செஞ்சாலும் கபூலாகும், அதுக்கு நீங்க துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா சாத் அத்தீப் மதாமக தகுன் முஸ்தஜாப துவா. சாதே, உங்களுடைய உணவை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார். சங்கைக்குரிய பெருமக்களே, நீங்கள் விவரம் அறிந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும். ஏன்னா ஒரு காலம் வரும், ஹலால் எது ஹராம் எது தெரியாதுன்றாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் வந்து விட்டதா இல்லையா? இன்றைக்கு அப்படி ஒரு சூழல், அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பேஸ்புக்ல தப்பு இல்லை, ட்விட்டர்ல தப்பு இல்லை, சேட்டிங்ல தப்பு இல்லை. நான் கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், தரையில் எதுவெல்லாம் கூடுமோ அது திரையிலேயும் கூடும். தரையில் கூடாது என்றால் திரையில் மட்டும் எப்படி கூடும்? நம் பெண்களை அந்நியர்கள் பார்க்க கூடாது, புரிகிறது. அந்நிய பெண்களை நாம் பார்க்க கூடாது, புரிகிறது. திரையில் எப்படி பார்க்கலாம்? அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, புரிகிறது. அந்நிய ஆண்களை திரையில் எப்படி பார்க்கலாம்? அவர்களோட சேட்டிங்கில் எப்படி இருக்கலாம்? அப்படின்னா நாம் இந்த வாழுகிற காலத்தில் நாம் திசை மாற்றப்படுகிறோம். ஹலால் அது விரும்பத்தக்கது, ஹராம் அது வெறுக்கத்தக்கது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், ஹலாலை நேசிப்பவர்களாக ஹராமை வெறுக்கக்கூடியவர்களாக எங்களை வாழ செய்ய. ஏன்னா மறுமையில ஹராமை விரும்பியதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே, அந்த தண்டனையிலிருந்து அவர்களால் விடுபடவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ரொம்ப புள்ளமான மனிதன், பெரிய மலை போன்ற ஒரு பொருளை தூக்கி தலையில போடப்படுது. கேட்டாங்க, இவ்வளவு கடுமையான தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் முஸ்தக்பிரூன மின் உம்மத்தி, இவர்கள் உங்கள் உம்மத்திலே நாங்கள் தான் பெரியவர்கள் என்று பெருமை அடித்தவர்கள். பெருமை அடித்தவர்களுக்கு மறுமை தரப்படுகிற தண்டனை பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவர்கள் தலையில் போடப்படும். அவர்கள் உருவத்தில் சிறியவர்களாக இருப்பார். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள்னு சிலது இருக்கு. அதுல ஒண்ணு பெருமை. பெருமை அடிப்பது அல்லாஹ் நேசிப்பதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, யாரும் சொல்லல, சில நேரம் நாங்கள் நல்ல துணி போடுவோம், நல்ல செருப்பெல்லாம் போடுவோம், அப்போ மனசுல ஒரு விதமான சந்தோஷம் வரும், அதெல்லாம் தப்பாண்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது தவறல்ல, உங்களுக்கு வழங்கப்பட்ட நேமத்தை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அப்ப நல்ல துணி போடுங்க, நல்ல பொருள் உங்களிடத்தில் வருகிற போது ஒரு பெருமிதம் வரும், அது தவறல்ல. பெருமைனா என்ன? பக்கருல் ஹக்கி வகத்துன் நாஸ், உண்மை என்று தெரிந்த பிறகுமே அதை மறுப்பது, மக்களை மட்டமாக நினைப்பது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. எனக்கு தெரியும் என்று நினைப்பது தன்னம்பிக்கை, எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சா அது கர்வம், அது அல்லாஹ் விரும்புவதில்லை. எங்கேக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய நேமத்தை நமக்கு அல்லாஹோடு நெருக்கி வைக்க வேண்டும். பெருமிதத்தை தரலாம், பெருமையை தந்துவிடவே கூடாது. ஏன்னா மறுமையில் அதற்கு தண்டனை இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிறார்கள், போகிற வழியில சில பெண்கள் முடி தலை முடியில தொங்க விடப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, யாருக்கு இது?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எல்லாம் நல்ல பெண்கள் தான், ஆனா உலகத்துல பர்தா போடாம சுத்தி கொண்டிருந்த பெண்கள். இவங்க செஞ்ச தப்பு என்ன? தங்கள் அங்கத்தை மறைத்துக் கொள்ளாத காரணத்தினால் இவர்களுக்கு இந்த தண்டனை தரப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில சுய ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த உலகத்திலே மதிப்பு, மறு உலகத்திலே மதிப்பு இல்லையா? நம்ம பெண் பார்க்க போகும்போது பெண்ணை பத்தி எவ்வளவு விசாரிக்கிறோம். என்று ஓதிருக்கா, படிச்சிருக்கா, முடுகுதா, எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம். இப்படி கேட்டு பார்ப்போமே, என் பிள்ளையை நான் அப்படி வளர்த்தி இருக்கிறேனா? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள், எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த குவாலிபிகேஷன்லாம் இருக்கு. நான் என்னுடைய வீட்டில் அந்த பிள்ளையை அப்படி வளர்த்த வேண்டும்னு நினைக்கணுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். உன்னுடைய அங்கங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்நிய ஆண்களுடைய பார்வை படாத அளவிற்கு நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும்னு கற்றுக் கொடுக்கும். தங்கைக்குரிய பெருமக்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சய்யிதத்து நிசான் ஒரு பட்டம் இருக்கு. சுவனத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி. எதனால? பெருமானாருடைய மகள் என்பதாலா? இல்ல, பெருமானாருடைய மகளார் என்பதால் மட்டுமல்ல, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெண்ணுக்குரிய முழு இலக்கணமும் இருந்தது. அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்னுடைய கணவனுக்கு மட்டும் என்னுடைய அழகை காட்டு, வேற யாருக்கும் காட்டாத. அத இந்த துவாவினுடைய பரக்கத்து என்னாச்சுன்னா, ஒரு முறை கடந்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வயது முதிர்ந்த பெண்ணை போல் காட்சி தருகிறார்கள். கேட்டாங்க, என்னமா ரொம்ப வயசான பெண்ணு மாதிரி தெரியலையே? அப்பதான் சொன்னாங்க, என்னுடைய கணவனுக்கு மட்டும் என்னுடைய இயற்கை அழகை காட்டும்படி நான் துவா செய்திருக்கிறேன். சங்கைக்குரிய தாய்மார்களே, இதுதான் பெண்களுக்கான அழகு அல்லாஹ் விரும்புகிறான். எனவே பர்தா சரியாக அணியாத பெண்கள் மறுமையிலே தண்டிக்கப்படுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், சில பண்புகள் பெண்களுக்கு நல்லது, ஆண்களுக்கு கெட்டது. ஒன்னு ஜஹு, அதிர்ந்து பேசுவது. அல் புஃல், கஞ்சத்தனம். ஜஹு, அதிர்ந்து பேசுவது. ஆண்கள் அதிர்ந்து பேசக்கூடாது, ஆண்கள் கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. அல் ஜுபுர், கோழைத்தனம். ஆண்கள் கோழைத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த மூணு யாருக்கு நல்லதுங்க? பெண்களுக்கு நல்லது. பெண்கள் அதிர்ந்து பேசணும். தாய்மார்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள். அதிர்ந்து பேசணும்னா வீட்டுக்காரத்து அதிர்ந்து பேசணும்னு நினைச்சிட வேண்டாம், பிரச்சனையா இருப்பது. அதிர்ந்து பேசணும்னா அந்நிய ஆண்கள் வந்தால் அதிர்ந்து பேச வேண்டும். வெளியிந்தியாரா வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம இயற்கையான குரலை பேசக்கூடாது. குழைந்து மென்மையான குரலை பேசினா அல்லாஹ் சொன்னா அப்படி பேசாதீங்க, வலா தஹ்லஹ்ன பில் கௌல், அதிர்ந்து பேசணும். எப்படின்னா, இந்த அம்மா பேசுற சத்தத்தை கேட்ட உடனே அவர் அதோட திரும்பணும். நீ வாய் இல்லாதப்போ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போயிடுவோம். அப்படி பேசணும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவனிடத்திலேயோ பிள்ளைகளிடத்திலே அதிர்ந்து பேசுவதல்ல. அந்நிய ஆண்களை பார்த்தால் பெண்கள் அதிர்ந்து பேச வேண்டும். கஞ்சத்தனமா இருக்கும், சிக்கனமாக இருக்க வேண்டும். பெண்கள்கிட்ட கோழைத்தனம் இருப்பது நல்லது. அப்பதான் வீட்டில் இருப்பாங்க. வீட்டை நிர்வகிப்பதற்கு அது தேவையான பண்பு. ஆண்கள் மென்மையாக பேச வேண்டும். ஆண்கள் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது, அடிப்படை தேவையான செலவுகளை செய்யணும். ஆண்கள் கோழைத்தனமாக இருக்கக்கூடாது என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றார்கள். புர்காவினுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிற பெண்கள் தண்டிக்கப்பட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அடுத்து அப்படியே அழைத்து செல்ல பல காட்சிகளை பார்த்துவிட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சுவனத்தின் காட்சிகளை பார்க்கிறார்கள். சில பேர் விதைக்கிறாங்க, விதைச்ச உடனே அடுத்து அறுவடை நடக்குது. நம்ம விதைச்சோம்னா ஒரு 6 மாசமாவது ஆகுமா இல்லையா? அங்கே விதைக்கிறார்கள், விதைத்த உடனே அறுவடை நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரு வேணா? உமல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தவர்கள். விதைக்கிறார்கள், உடனே வளர்கிறது, உடனே அறுவடை செய்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் செய்த நன்மையை மறுமையில் அவர்கள் உடனடியாக அறுவடை செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதக்கா இருக்கிறது எல்லா வகையான சோதனைகளையும் தடுக்கும் என்றார்கள். இல்லையா? நம்ம அதனாலதான் நன்மையான காரியங்களில் தான தர்மங்கள் செய்வதை நாம் போட்டி போட்டுக் கொள்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து போகிற ஒரு சத்தம் வருகிறது. குரல் ஓதிட்டுருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஆமா, உங்க நண்பர் தான் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா.
அவர் குரான் ஓதுறது இங்க சத்தம் கேட்குது, என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கான அபர்ரன் நாஸி பில் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க, தன்னுடைய தாயாருக்கு ரொம்ப பணிவிடை செய்வார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் அவரை உயர்த்துகிறார். எங்க? அவர் பூமியிலே ஓதக்கூடிய குரானுடைய சப்தத்தை மேராஜினுடைய இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். சகைக்குரிய இளைஞர்களே, வளரும் பதிப்பருவத்தினர், நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கி சொர்க்கத்தில் நுழைவார்கள். எந்த நேரங்களிலும் பெற்றோர்களை பேர் சொல்லி கூப்பிடவே கூடாது, மரியாதை இல்லாமல் பேசவே கூடாது, நீ வா போ என்று சொல்லவே கூடாது. உங்களிடத்தில் நான் அன்பான முறையில் போதித்துக் கொள்வேன். நம்முடைய பெற்றோர்கள் நீங்க வா போனாலும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் உள்ளம் வருத்தப்படும். புரிந்து கொள்ள வேண்டும், நான் எவ்வளவு உயர்த்திட்டு போனாலும் சரி, என் தாய் என் மீது வருத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் என்னை உச்சத்தில் வைத்திருந்தாலும் அல்லாஹ் என்னை கீழே தள்ளி விடுவான். இந்த உலகம் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்தாலும் என் தந்தையின் கோபத்தோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தாய்க்கு செய்த மரியாதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். தலப்பா துணியை விரிச்சு உட்கார வைக்கிறான், எழுந்து நின்று மரியாதையா பேசுறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், யாரு? ஹலீமத்து சாதியா, பால் குடிப்பாட்டிய தாய் நபி அவர்கள். அந்த தாய்க்கு அவ்வளவு மரியாதை செய்தார்கள், கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்றால், இளைஞர்களே, நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்துல மரியாதையாக, அன்பாக, பாசமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு கோபத்தை தந்தாலும் சரி, நீங்கள் கோபப்படாதீர்கள். பெற்றோர்களிடத்தில் சீ என்று கூட சொல்லாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது. பல வீடுகளில் இன்றைக்கு அப்படிப்பட்ட அணுகுமுறை போதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவே நாம் கருதுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்து காட்சிகளையும் பார்த்தார்கள், நரகத்தின் காட்சிகளையும் பல காட்சிகளையும் பார்த்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, பிறகு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேல என்னால் உங்களோட வர முடியாது. இருங்க, குர்ஆன் சொல்லுகிறது, இந்த சிதறத்தில் முன்தஹா, சிதறத்தில் முன்தஹா என்கிற இடம், இதுக்கு மேல என்னால் வர முடியாது. நபி அவர்கள் அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வை நெருங்குகிறார்கள், அல்லாஹ்வை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகான காப கௌசைன் அவ் அத்னா. அல்லாஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த நிகழ்வை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து நம்ம அத்தஹியாத்துல ஓதுறமே, இது அங்க நடந்த உரையாடல். அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. இறைவா, என்னுடைய பொருள் சார்ந்த, உடல் சார்ந்த, சிந்தனை சார்ந்த அனைத்தையும் உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார். அங்கேக்கூடியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் எனக்கு மட்டும் இருந்தா பத்தாது, யாருக்கு வேணும்? அஸ்ஸலாமு அலைனா, என்னுடைய உம்மத்திற்கு வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைக்கு நாம் அத்தஹியாத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அத்தஹியாத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா 50 வக்து தொழுகை கொடுத்தார். நான் நிறைவுக்கு வருகிறேன். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்தார்கள், உரையாடினார்கள். 50 வக்து தொழுகை தரப்பட்டது. யாரும் பயப்பட வேண்டாம், புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. 50 வக்து தொழுகை வாங்கி கீழே இறங்கி வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், விசாரிக்கிறார்கள், என்ன நடந்துச்சு? 50 வக்தா உம்மத்து தாங்க, நீங்க போங்க, எல்லாட்ட குறைச்சு வாங்குங்க. போனார்கள். 45 10 மறுபடியும் குறைங்க, 40 திரும்ப திரும்ப அனுப்பிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, மக்கள் அந்த தொழிலெல்லாம் தொட முடியும், போங்க. குறைச்சாங்க குறைச்சாங்க குறைச்சாங்க, போனாங்க வந்தாங்க, 50 5 ஆயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் சொன்னாங்கன்னா, இந்த உம்மத்தில் எனக்கு தெரியும் அது தொடாது, நீங்க குறைங்க. நான் அடிக்கடி இதை சொல்லது ஏழோ சொல்லும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு யாசின் வந்து நம்ம தான் துவா செய்யணும். ஏன்னா உம்மத்தை ரொம்ப கரெக்டா ஸ்டடி பண்ணியிருக்காங்க, உம்மத்தை சரியாக புரிந்திருக்கிறாங்க. தங்கைக்குரியவர்களே, 2000 தலைக்கட்டுகள் இருக்கிற இடத்துல 200 பேர் தான் பள்ளிக்கு வருகிறார்கள் இல்லையா?
5000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல நீங்க போய் பாருங்க, 500 பேருக்கு பள்ளிக்கு வருகிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இத்தனை முறை நான் அல்லாஹ்ட்ட போயிட்டு வந்துட்டேன், இப்பொழுது என்னுடைய உம்மத்து 5 வக்து கூட தொழ முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார்கள் பெருமானார் சொல்றார். சங்கைக்குரியவர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன், நபி அவர்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து வாங்கி வந்தார்கள். என்னுடைய உம்மத்து 5 வக்து தொழுகை அது தொடும் என்கிற நம்பிக்கையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் இல்லையா? அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு தொழுகை அஸ்ஸலாத்து மிஹராஜுல் முஃமினீன், அல்லாஹ்வோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சம்பாஷணை செய்தார்களோ, உரையாடல் நிகழ்த்தினார்களோ, ஒவ்வொரு மனிதனும் தொழ ஆரம்பித்த முதல் அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார். இன்னல் முஸல்லி யுனாதி ரப்பஹு, தொடக்கூடியவர் அல்லாஹ்விடத்திலே சம்பாஷணை செய்கிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேக்குரிய பெருமக்களே, நெருக்கமான இடம் தெரியுமா? வஸ்ஜுது வக்தரி, சஜிதா செய்ய அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்க. அப்படி என்றால் தொழுகை அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கான ஒரு எளிய வழிமுறை அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். அது சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல, அது அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கு என்று சொன்னால் இந்த தொழுகையை, அதனுடைய மரியாதை, அதனுடைய கண்ணியத்தை புரிய வைக்க வேண்டும் முகமாகத்தான் அல்லாஹ் பெருமானாரை தன்னிடத்தில் அடைத்து கொடுத்தான். 50 வக்து 5 வக்து ஆயிடுச்சு இல்லையா? அல்லாஹ் சொன்னான், லா யுபத்தலுல் கௌலு லதைய, 50 வக்து தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை 5 வக்து தருவதாக அல்லாஹ் சொன்னான். என்னிடத்தில் வாக்கு மாற்றம் கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். சங்கைக்குரியவர்களே, இந்த தலைமுறைக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். பொது செய்யும் போது, தொழும்போது, பள்ளிக்கு வரும்போது நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர வேண்டும். காரணம், தொட பழக்கங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வயசு ஆயிடுச்சா, தொழுது சொல்லிக் கொடுங்க. 10 வயது வந்து பாங்கு சொன்ன பிறகு பள்ளிக்கு போகவில்லையா, வதரிபூஹும் அலைஹா, பிள்ளைகளை மிரட்டுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, கியாமத்து நாளில் கேட்கப்படுகிற முதல் கேள்வியே தொழுகைதான். முதல் கேள்வியே தொழுகை பற்றித்தான். எனவே நாம் நம்முடைய ஆண் பிள்ளைகள் பள்ளியிலே தொடக்கூடியவர்களாக, பெண் பிள்ளைகளை வீட்டில் தொட பழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உண்டாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரப்பை பார்த்தார்கள். இன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா மறுமையில? நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி 15ஆம் நாள் நிலவை நீங்கள் முழுமையாக பார்க்கிறீர்களோ, பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லையா, எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ, ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளாமல் தெளிவாக தெரிகிறதோ, அதை போல நீங்கள் மறுமையில ரப்பை பார்க்க முடியும் என்றார்கள். அல்லாஹ் அந்த நசீபை நம்மளும் வழங்குவானார். சங்கைக்குரியவர்களே, இந்த புனிதமான மேராஜினுடைய இரவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூலாக தயாராக இருக்கிறான். அப்படி என்றால் நாம் இந்த இரவிலே கேட்க வேண்டும், ரப்பே, உனக்கு பிடித்தமான பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்களை எங்களுக்கு காட்டுவாயாக. உங்களுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் எங்களுடைய நேரத்தையும், எங்களுடைய சிந்தனைகளையும், எங்களுடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும். வல்ல நாயன் நம்முடைய நேரங்களை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பிள்ளை செல்வங்களை கண்குளிர்ச்சியானதாக ஆக்கி தருவானாக. வரக்கூடிய அடுத்த தலைமுறை, கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல நாயன் எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்லாஹ்வை சந்திக்கிற போது சிரித்த முகத்தோடு சந்திக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மலர்ந்த முகத்தோடு அல்லாஹ் நம்மை வரவேற்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அதற்கு இப்படிப்பட்ட புனிதமான இந்த இரவுகளை அல்லாஹ் காரணமாக்குவானாக. ஆமீன். வாசல் தேவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.